தமிழக அரசியல்ல இப்போ ஒரு மிகப்பெரிய அணுகுண்டு வெடிச்சிருக்கு. ஒவ்வொரு குடும்பத்துக்கும் 10,000 ரூபாய். இந்த ஒரு வரி தான் இப்போ தமிழ்நாட்டோட மூளை முடுக்கெல்லாம் எதிரொலிச்சுக்கிட்டு இருக்கு. 2026 சட்டமன்ற தேர்தல்களும் இப்பவே சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஆளுங்கட்சியான திமுக ஒரு பக்கம் தங்களோட திட்டங்களை சொல்லிக்கிட்டு இருக்க, அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இப்போ ஒரு அதிரடி ஆட்டத்தை ஆரம்பிச்சிருக்காரு. அவரோட தேர்தல் அறிக்கையில 3வது கட்ட வாக்குறுதிகளை இப்போ ரிலீஸ் பண்ணிருக்காரு. இது வெறும் வெற்று வாக்குறுதியா இல்ல இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய அரசியல் கணக்கு இருக்கா? இன்னைக்கு நாம இந்த வீடியோல எடப்பாடி பழனிசாமி அறிவிச்சிருக்க அந்த 6 முக்கிய வாக்குறுதிகள் என்ன, இதனால சாமானிய மக்களுக்கு என்ன லாபம், தமிழ்நாட்டோட பொருளாதாரத்துல இது என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கறத பத்தி ரொம்ப டீட்டெயிலா பார்க்க போறோம். முதல்ல அந்த 10,000 ரூபாய் மேட்டருக்கே வருவோம். எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்கிறது என்னன்னா, மக்களின் சுமையை குறைக்க ஒவ்வொரு குடும்பத்துக்கும் 10,000 ரூபாய் வழங்கப்படும். இதுதான் இப்போ பேசுபொருள். ஏற்கனவே தமிழ்நாட்டுல மகளிர் உரிமை தொகை திட்டம் மூலியமா மாசம் 1000 ரூபாய் போய்கிட்டு இருக்கு. ஆனா அதிமுக தரப்புல இருந்து சொல்லப்படுற இந்த 10,000 ரூபாய் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய எண்கள் விளையாட்டு. இது வருடாந்திர தொகையா இல்ல தேர்தலுக்கு முன்னாடி கொடுக்கப்படுற ஒரு தொகையா அப்படிங்கிற விவாதங்கள் இப்பவே ஆரம்பிச்சிருச்சு. அரசியல் விமர்சகர்கள் என்ன சொல்றாங்கன்னா, நடுத்தர மற்றும் ஏழை மக்களோட ஓட்டுகளை மொத்தமா அள்ளுறதுக்கான ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக் தான் இது. ஒரு குடும்பத்துக்கு 10,000 ரூபாய்னா தமிழ்நாட்டில் இருக்கிற கோடிக்கணக்கான குடும்பங்களுக்கு எவ்வளவு நிதி தேவைப்படும்? இதையெல்லாம் அரசு எப்படி சமாளிக்கும்? இத பத்தி நாம விரிவா பார்க்கணும். 2வது முக்கியமான விஷயம் பொங்கல் தொகுப்பு. தமிழ்நாட்டோட உணர்வுகளோட கலந்த ஒரு விஷயம் இந்த பொங்கல் பரிசு. எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்லியிருக்காருன்னா, பொங்கல் தொகுப்புடன் இனி ஆண்டுதோறும் 1000 ரூபாய் வழங்கப்படும். பொதுவா பொங்கல் நேரத்துல ரேஷன் கடையில கூட்டமே அலைமோதும். ஒவ்வொரு வருஷமும் அந்த பணம் கொடுக்கப்படுமா இல்லையாங்கிற சந்தேகம் மக்களுக்கு இருக்கும். ஆனா அதிமுகவோட இந்த அறிவிப்பு இத ஒரு நிரந்தர திட்டமா மாத்துவோன்னு சொல்லுது. இது நேரடியா கிராமப்புற வாக்குகளை குறிவைக்கிற ஒரு யுக்தியா பார்க்கப்படுது. 3வதா ஒரு முக்கியமான யூத் டார்கெட் இருக்கு. 12ஆம் வகுப்பு முடிச்சுட்டு வேலைவாய்ப்பு அலுவலகத்துல பதிவு செஞ்சுட்டு காத்துக்கிட்டு இருக்கிற இளைஞர்களுக்கு மாசம் 2,000 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும்னு சொல்லியிருக்காரு. இன்னைக்கு தமிழ்நாட்டுல படிச்ச இளைஞர்களோட எண்ணிக்கை அதிகம். ஆனா அவங்களுக்கான வேலைவாய்ப்புங்கிறது பெரிய சவாலா இருக்கு. அவங்களோட பாக்கெட் மணி அல்லது அடிப்படை தேவைகளுக்கு இந்த 2,000 ரூபாய் ஒரு பெரிய உதவியா இருக்கும்னு நம்பப்படுது. சரி, இப்போ ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. இந்த வாக்குறுதிகள் எல்லாம் கேட்க நல்லா தான் இருக்கு. ஆனா நிஜமாவே நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த மாதிரி நேரடி பணப்பரிமாற்ற திட்டங்கள் மக்களோட வாழ்க்கையை உயர்த்துமா இல்ல இது வெறும் தேர்தல் நேரத்து கிஃப்ட் மட்டும்தானா? உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இப்போ நாம எடப்பாடி பழனிசாமியோட அடுத்தடுத்த அதிரடி அறிவிப்புகளுக்குள்ள போவோம். இதுல இன்னொரு முக்கியமான பிரிவு யாருன்னா சிறு வியாபாரிகள். நகர பகுதிகளில் தெருவோரம் கடை வச்சிருக்கிற நடைபாதை வியாபாரிகள் கூட்டுறவு வங்கிகள்ல வாங்கின கடனை மொத்தமா தள்ளுபடி செய்வோம்னு அறிவிச்சிருக்காரு. இது ஒரு மிகப்பெரிய அறிவிப்பு. ஏன்னா சிறு வியாபாரிகள் பெரும்பாலும் கந்து வட்டி கொடுமையிலையோ அல்லது வங்கியில வாங்கின கடனை கட்ட முடியாமலோ தவிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு இது ஒரு பெரிய நிம்மதியை கொடுக்கும். அடுத்ததா தமிழ்நாட்டோட முதுகெலும்பா இருக்கிற 2 துறைகள். ஒன்னு மீனவர்கள், இன்னொன்னு நெசவாளர்கள். மீனவர்களுக்கு மீன்பிடி தடை காலத்துல இப்போ 8,000 ரூபாய் உதவித்தொகை கிடைக்குது. இத 12,000 ரூபாயா உயர்த்தி வழங்குவோம்னு அதிமுக வாக்குறுதி கொடுத்திருக்கு. கடலோர மாவட்டங்கள்ல இருக்கிற லட்சக்கணக்கான மீனவ குடும்பங்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய பலமா அமையும். அதே போல விசைத்தறி நெசவாளர்களுக்கு இப்போ இருக்கிற 1000 யூனிட் இலவச மின்சாரத்தை 1,400 யூனிட்டா மாத்துவோம்னு சொல்லியிருக்காங்க. ஈரோடு, சேலம், நாமக்கல், கரூர் மாதிரியான மாவட்டங்கள்ல விசைத்தறி தொழில் தான் பிரதானம். அங்கே இருக்கிற நெசவாளர்களுக்கு மின்சார கட்டணம் தான் பெரிய தலைவலி. அதை 1,400 யூனிட்டா மாத்தும் போது அவங்களோட உற்பத்தி செலவு குறையும். இப்போ நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, எடப்பாடி பழனிசாமி தன்னோட 3வது கட்ட அறிவிப்பிலேயே எல்லா தரப்பு மக்களையும் கவர் பண்ற மாதிரி திட்டங்களை அடுக்கியிருக்காரு. இப்ப நாம கொஞ்சம் பிளாஷ்பேக் போய் பார்ப்போம். அதிமுக ஏன் இந்த மாதிரி அறிவிப்புகளை இப்பவே வெளியிடுது? 2026 தேர்தல்ல இப்போ ஒரு புது சக்தியும் உள்ள வந்திருக்கு. அதுதான் நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகம். விஜயோட வருகை இளைஞர்கள் மத்தியில பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும்னு எதிர்பார்க்கப்படுது. அதே நேரத்துல ஆளுங்கட்சியான திமுக தங்களோட சாதனைகளை சொல்லிக்கிட்டு வராங்க. இந்த மும்முனை போட்டியில அதிமுக தன்னோட பழைய வாக்கு வங்கியை தக்க வச்சுக்கவும் புது ஓட்டுகளை ஈர்க்கவும் இந்த பொருளாதார ஆயுதத்தை கையில் எடுத்திருக்காங்க. ஏற்கனவே ஜெயலலிதா காலத்துல மிக்சி, கிரைண்டர்னு பொருட்கள் கொடுத்தாங்க. ஆனா இப்போ எடப்பாடி பழனிசாமி காலத்துல நேரடியா பணம் கொடுக்கிற திட்டங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறத நம்ம பார்க்க முடியுது. இதத்தான்
கேஷ் டிரான்ஸ்ஃபர் எக்கானமி அப்படின்னு பொருளாதார நிபுணர்கள் சொல்றாங்க. ஆனா இங்க தான் ஒரு சிக்கல் இருக்கு. இதுதான் நிஜமான ட்விஸ்ட். தமிழ்நாடு அரசோட கடன் சுமை இப்போ பல லட்சம் கோடிகள்ல இருக்கு. அரசு அறிக்கைகள் கூறுவது படி பார்த்தா தமிழ்நாட்டோட கடன் சுமை ஒவ்வொரு வருஷமும் அதிகரிச்சுக்கிட்டே போகுது. இப்போ அதிமுக அறிவிச்சிருக்கிற இந்த திட்டங்களை எல்லாம் செயல்படுத்தணும்னா வருஷத்துக்கு பல ஆயிரம் கோடி ரூபாய் எக்ஸ்ட்ரா தேவைப்படும். இதுக்கு பணம் எங்க இருந்து வரும்? வரிகள் உயர்த்தப்படுமா இல்ல வேற ஏதாவது திட்டங்களை நிறுத்துவாங்களா? இதெல்லாம் தான் இப்போ மக்கள் மத்தியில் இருக்கிற நியாயமான கேள்விகள். அதே சமயம் அதிமுக தரப்பிலிருந்து என்ன சொல்றாங்கன்னா, நாங்க நிர்வாக திறமையோட செயல்பட்டு வீண் செலவுகளை குறைச்சு இந்த பணத்தை மக்களுக்கு கொண்டு போய் சேர்ப்போம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இது எந்த அளவுக்கு சாத்தியம் அப்படிங்கறத காலம் தான் பதில் சொல்லணும். சரி, இப்ப நாம எடப்பாடி பழனிசாமி வெளியிட்ட அந்த 3ஆம் கட்ட வாக்குறுதிகளோட பின்னணியை கொஞ்சம் ஆழமா பார்ப்போம். முதல்ல அந்த 12ஆம் வகுப்பு முடித்த இளைஞர்களுக்கான 2000 ரூபாய். ஏன் டிகிரி முடிச்சவங்களுக்கு சொல்லாம 12ஆம் வகுப்புன்னு சொல்லியிருக்காங்க? ஏன்னா தமிழ்நாட்டில் அதிகப்படியான டிராப் அவுட்ஸ் 12ஆம் வகுப்புக்கு அப்புறம் தான் நடக்குது. அவங்க சின்ன சின்ன வேலைகளுக்கு போறாங்க, இல்லனா வேலை இல்லாம இருக்கிறாங்க. அவங்கள அரவணைக்கிறது தான் இதோட நோக்கம். அதே மாதிரி அந்த 10,000 ரூபாய் அறிவிப்புங்கிறது பொங்கல் பண்டிகை, கல்வி செலவு அல்லது மருத்துவ செலவுன்னு ஏதோ ஒரு கட்டத்துல குடும்பங்களுக்கு போய் சேரும்போது அது அவங்க மனசுல ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்கும்னு அதிமுக நம்புது. இதுல ஒரு அரசியல் லாஜிக்கும் இருக்கு. திமுகவோட மகளிர் உரிமை தொகையை விட இது பெரிய தொகையா தெரியணுங்கிறது தான் அந்த லாஜிக். இப்போ அதிமுகவோட இந்த அறிவிப்புகளுக்கு மத்த கட்சிகளோட ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். வழக்கமா ஆளுங்கட்சி தரப்புல இருந்து என்ன சொல்வாங்கன்னா, இதெல்லாம் சாத்தியமில்லாத பொய் வாக்குறுதிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அதே சமயம் மக்களோட எதிர்பார்ப்பு அதிகரிச்சிருக்கிறதால மற்ற கட்சிகளும் இதைவிட பெரிய அறிவிப்புகளை வெளியிட வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. இதனால 2026 தேர்தல் அறிக்கை அப்படிங்கிறது ஒரு பெரிய ஏலமா மாற வாய்ப்பு இருக்குன்னு அரசியல் விமர்சகர்கள் பயப்படுறாங்க. அதாவது, நீ 1000 கொடுத்தா நான் 2000 கொடுப்பேன் அப்படிங்கிற போட்டி. இது நீண்ட காலத்துல மாநிலத்தோட பொருளாதாரத்தை பாதிக்குமாங்கிற கவலை ஒரு பக்கம் இருந்தாலும் சாமானிய மக்களுக்கு உடனடி நிவாரணம் கிடைக்குமேங்கிற சந்தோஷம் இன்னொரு பக்கம் இருக்கு. எடப்பாடி பழனிசாமியோட இந்த ஸ்டைல் ஆஃப் பாலிடிக்ஸ் கொஞ்சம் வித்தியாசமானது. அவர் ஒரு டெக்னிக்கல் அப்ரோச் எடுக்கிறாரு. அதாவது, மீனவர்களுக்கு டீசல் மானியம் கொடுக்கறத விட நேரடியா பணமா கொடுக்கறது அவங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறாரு. அதே மாதிரி விசைத்தறி நெசவாளர்களுக்கு இலவச மின்சாரம்ங்கிறது அவங்களோட வாழ்வாதார பிரச்சனை. அந்த 400 யூனிட் உயர்வு 1000லிருந்து 1400 அப்படிங்கிறது ஒரு சின்ன விஷயம் மாதிரி தெரிஞ்சாலும் ஒரு விசைத்தறி கூடத்துல அது மாசம் சில 1000 ரூபாய்களை மிச்சப்படுத்தும். இதுதான் கிரவுண்ட் லெவல் பாலிடிக்ஸ். இப்போ நாம ஒரு விஷயத்தை தெளிவா புரிஞ்சுக்கணும். எந்த ஒரு கட்சியும் வாக்குறுதி கொடுக்கும்போது அதோட நிதி ஆதாரத்தை முழுசா சொல்றதில்ல. ஆனா மக்கள் இப்போ ரொம்ப விழிப்புணர்வோட இருக்காங்க. சமூக ஊடகங்கள்ல இத பத்தி பெரிய விவாதங்களே நடக்குது. ஒரு சின்ன உதாரணம் பார்ப்போம். ஒரு காலத்துல இலவச அரிசின்னு கொண்டு வந்தப்போ இது எப்படி சாத்தியம்னு கேட்டாங்க. ஆனா இன்னைக்கு அது ஒரு மிகப்பெரிய சமூக பாதுகாப்பு திட்டமா மாறி இருக்கு. அதே மாதிரி தான் இந்த நேரடி பணப்பரிமாற்ற திட்டங்களும். ஆனா இதுக்கு ஒரு வரையறை இருக்கணும்னு பொருளாதார வல்லுநர்கள் எச்சரிக்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமி இதோட நிப்பாட்ட போறதில்ல. இன்னும் 4ஆம் கட்டம், 5ஆம் கட்டம்னு தேர்தலுக்கு முன்னாடி வரைக்கும் அடுத்தடுத்த அறிவிப்புகளை வச்சிருக்கிறதா அதிமுக வட்டாரங்கள் சொல்லுது. குறிப்பா விவசாயிகளுக்கான கடன் தள்ளுபடி, மகளிருக்கான பிரத்யேக திட்டங்கள்னு இன்னும் பல விஷயங்கள் லிஸ்ட்ல இருக்கா. இதெல்லாம் வரும்போது தேர்தல் களம் இன்னும் சூடாகும். இப்போ நாம இந்த வீடியோவோட ஒரு முக்கியமான பகுதிக்கு வரோம். இந்த 6 வாக்குறுதிகளும் யாரை அதிகமா பாதிக்கும்? நிச்சயமா இது மற்ற அரசியல் கட்சிகளுக்கு ஒரு பெரிய நெருக்கடியை கொடுக்கும். குறிப்பா அதிமுகவோட கோட்டையா கருதப்படுற கொங்கு மண்டலத்துல இந்த விசைத்தறி நெசவாளர்களுக்கான அறிவிப்பு ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். அதே மாதிரி கடலோர மாவட்டங்கள்ல மீனவர்களுக்கான அறிவிப்பு அதிமுகவோட செல்வாக்க உயர்த்த வாய்ப்பு இருக்கு. ஆனா ஒரு விஷயம் கவனிச்சிங்களா? இந்த அறிவிப்புகள்ல நேரடியா கல்வி மற்றும் சுகாதாரத்துக்கு என்ன செய்ய போறாங்கங்கிறது இப்போதைக்கு இல்ல. ஒருவார அடுத்தடுத்த கட்டங்கள்ல அதை அறிவிக்கலாம். அரசு பள்ளிகளோட தரம் உயர்த்துதல் அல்லது இலவச மருத்துவ சேவைகள்ல மாற்றங்கள்னு எடப்பாடி பழனிசாமி ஏதாவது பிளான் வச்சிருப்பாரோ? இந்த தேர்தல் வாக்குறுதிகள் பத்தி சில பொதுவான கேள்விகள் மக்கள் கிட்ட இருக்கு. அதுல முதல் கேள்வி, இந்த பணம் நிஜமாவே வருமா? இதற்கான பதில் அந்தந்த கட்சி ஆட்சிக்கு வந்தா மட்டும்தான் தெரியும். கடந்த காலங்கள்ல கொடுத்த வாக்குறுதிகள்ல பல நிறைவேற்றப்பட்டிருக்கு, சில அப்படியே கிடப்புல போடப்பட்டிருக்கு. இரண்டாவது கேள்வி, விலைவாசி உயர்வுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்? இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்.
அரசு மக்களுக்கு பணம் கொடுக்கும்போது சந்தையில பணப்புழக்கம் அதிகமாகி விலைவாசி உயரவும் வாய்ப்பு இருக்குன்னு சில பொருளாதார நிபுணர்கள் சொல்றாங்க. ஆனா எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாருன்னா, மக்களோட வாங்கும் சக்தியை அதிகரிச்சாதான் பொருளாதாரம் வளரும் அப்படின்னு ஒரு வாதத்தை வைக்கிறாரு. சரி, இப்போ தேர்தல் களம் எப்படி இருக்கு? 2026ல ஒரு பக்கம் உதயநிதி ஸ்டாலின் முன்னிறுத்தப்படுறாரு, இன்னொரு பக்கம் விஜய் ஒரு பெரிய அலைய உருவாக்குறாரு. இவங்களுக்கு நடுவுல எடப்பாடி பழனிசாமி தன்னோட அனுபவத்தை வச்சு இந்த மாதிரி மக்களுக்கான திட்டங்களை முன்னாடி வைக்கிறாரு. இது ஒரு அனுபவம் விசஸ் இளமை அப்படின்னு கூட சொல்லலாம். எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியும், வெறும் பேச்சால மட்டும் மக்களை கவர முடியாது, அவங்க கைக்கு நேரடியா என்ன கிடைக்குதுங்கிறது தான் ஓட்டா மாறும்னு. அதனால தான் இந்த 3 கட்ட அறிவிப்பு இவ்வளவு ஷார்ப்பா இருக்கு. இதுல நாம பார்க்க வேண்டிய இன்னொரு ஆங்கிள், மத்திய அரசுடன் இணக்கமான போக்கா இல்ல முரண்பட்ட போக்கா? அதிமுகவோட இந்த அறிவிப்புகள் மாநில நிதியை மட்டுமே நம்பி இருக்கு. வீடியோவோட இறுதி பகுதிக்கு நாம வந்துட்டோம். எடப்பாடி பழனிசாமி அறிவிச்சிருக்கிற இந்த 6 திட்டங்கள், 10,000 ரூபாய் குடும்ப உதவி, பொங்கலுக்கு 1000 ரூபாய், இளைஞர்களுக்கு 2000 ரூபாய், சிறு வியாபாரிகள் கடன் தள்ளுபடி, மீனவர்களுக்கு 12,000 ரூபாய் உதவித்தொகை மற்றும் நெசவாளர்களுக்கு 1400 யூனிட் மின்சாரம், இது எல்லாமே ஒட்டுமொத்தமா தமிழக மக்களோட பொருளாதாரத்தை ஒரு பக்கமும் அரசியல் சூழலை இன்னொரு பக்கமும் புரட்டி போட போகுது. இது வெறும் ஆரம்பம்தான். 2026 பிப்ரவரி மாசத்துல நாம இருக்கோம். தேர்தல் வர இன்னும் சில மாதங்கள் இருக்கு. இதுக்குள்ள இன்னும் என்னென்ன அதிரடிகள் வரப்போகுதோ. ஒரு ஓட்டரா நீங்க தெளிவா யோசிக்கணும். இந்த திட்டங்கள் உங்களோட வாழ்க்கையில நிஜமான மாற்றத்தை ஏற்படுத்துமா இல்லையாங்கிறத நீங்க தான் முடிவு பண்ணணும். கடைசியா ஒரு சின்ன ரீகேப். இன்னைக்கு நாம பார்த்தது எடப்பாடி பழனிசாமியோட 3 கட்ட அதிரடி வாக்குறுதிகள். இதோட இம்பாக்ட் என்ன, இதுக்கு பின்னாடி இருக்கிற அரசியல் என்னங்கிறத விரிவா அலசிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. உங்களோட அந்த ஒரு ஷேர் இன்னும் பல பேருக்கு இந்த தகவல்களை கொண்டு போய் சேர்க்கும். தமிழக அரசியல்ல நடக்கிற ஒவ்வொரு மாற்றத்தையும் உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்ம சேனலோட இணைஞ்சிருங்க. இப்போ ஒரு முக்கியமான கேள்வி, இந்த 6 திட்டங்கள்ல உங்களை அதிகமா கவர்ந்த திட்டம் எது? மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் இதைவிட சுவாரஸ்யமான ஒரு செய்தியோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.